எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் பார்த்தீங்களென்றால் வளமையாக பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டுனும் அதுக்கு பிறகு 8 மணிக்கு தான் நான் இந்த ப்ளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். டெய்லி பார்த்தீங்களென்றால் வீட்டில் எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தோண்டே இருக்கும். அதுலேயும் சில வேலைகள் நாங்கள் ரொட்டீனாகவே செய்து கொண்டிருப்போம். இன்றைய நாளில் நான் என்ன வேலைகள் செய்திருக்கிறேன்ன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கவர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. டெய்லியும் காலையில் பார்த்தீங்களென்றால் நான் எழும்பின உடனேயும் இந்த மொழுதிரி தான் கொளுத்தி வைப்பேன். நிறைய ஃப்ளேவராக நான் வாங்கி வச்சுருக்கிறேன். அதை விட இந்த ஃப்ளேவரான எசென்சியல் ஆயில் கூட வாங்கி வச்சுருக்கிறேன். அதையும் கொளுத்தி வச்சு வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாசனை இருந்தால் அது எங்களுக்கு மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நாங்கள் நைட் ஃபுல்லாக விண்டோவெல்லாம் மூடியிருப்போம். அந்த விண்டோவை இப்போ குளிர் நாடுகளில் இருக்கிறார்கள் எல்லாரும் விடிய எழும்பின உடனே இதை எங்களால் திறந்து விட முடியாது. அப்படியான டைமில் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த எசென்சியல் ஆயிலோ இந்த மொழுதிரியை கொளுத்தி வைக்கிறதாலேயோ எங்களுக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இன்றைக்கும் பழமையாக அந்த ரொட்டீன் தான். இந்த சோஃபா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போன பிறகு எல்லாம் நீட்டாக்கி நல்ல வடிவாக இருக்கும். திருப்பியும் அவியல் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வருவினோம். அந்த டைம் பார்த்தால் திருப்பியும் இதே போல் இருக்கும். திருப்பியும் நான் இதை செய்து விடுவேன். அதே மாதிரி எல்லா இடத்தையும் ஒன்றொண்டா க்ளீன் பண்ணி இப்படியே எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கவே எங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. அதை விட நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டு தேவையில்லாமல் டெலிஃபோன் கதைச்சி கொண்டு தேவையில்லாத வம்புகளை நாங்கள் விலைக்கு வாங்கிறத விட எங்களோட வீட்டு வேலையை செய்து கொண்டிருந்தாலே எங்களுக்கு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். அதை விட எங்களுக்கு ஏதாவது வேறு யோசனைகள் இருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு கவலைகள் இருந்தாலோ இந்த வீட்டு வேலை செய்கிறதால எங்களுக்கு அதெல்லாமே தெரியாது. இந்த வீட்டு வேலை செய்யத்தான் இந்த வீட்டிலையும் நிறைய வேலைகள் எங்களுக்கு செய்கிறதுக்கு ஆர்வமும் வரும். அதை விட பார்த்தீங்களென்றால் எங்களோட உடம்பும் அலுப்பில்லாமல் இருக்கும். சில வேளைகளில் பார்த்தீங்களென்றால் சில பேர் சாப்பிட்டு உடனேயும் படுக்கிறது. ஆனால் சாப்பிட்டு படுக்கிறது ஒரு நாளும் பிள்ளையண்டு நான் சொல்லலை. ஆனால் வீட்டில் இருக்கிற வேலையும் செய்தமென்றால் எங்களுக்கு மைண்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்யணுமெண்டு நான் அதை டிசைட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியே நான் இந்த க்ளீனிங் வேலைகளை செய்து கொண்டே இருப்பேன். இந்த க்ளீனிங் வேலை செய்கிறதால பார்த்திங்களென்றால் எனக்கு என்னுடைய வீட்டில் அவ்வளோ ஒரு பிடிப்பு. இன்றைக்கு இந்த வேலை செய்யணும், நாளைக்கு அந்த வேலை செய்யணுமெண்டு அந்தந்த டைமுக்கு நான் அந்தந்த வேலையை நான் செய்து முடிச்சிருவேன். அதால் பார்த்திங்கன்னா வீடும் எப்பயுமே நீட்டாக இருக்கும். பார்க்கும்போது எங்களோட வீடு இவ்வளவு நீட்டாக இருக்கே என்று எங்களுக்கு தோணும். அதுக்காக நான் வீட்டிலேயே சில வேலைகளை மேக்சிமம் என்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த க்ளீனிங் வேலை எல்லாத்தையும் நான் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போன பிறகு நான் முடிச்சிருவேன். இப்போ ஹோல் ரூம் எல்லாம் நீட் பண்ணிட்டேன். இப்போ கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். கிச்சனுக்குள்ளே நான் நைட் இடியப்பம் வச்சது. அப்போ அந்த இடியப்ப தட்டு அந்த இடியப்ப உரலெல்லாம் நான் கழுவி போட்டு அதில் காய விட்டு வச்சேன். இப்போ நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலே இது எடுத்து இருந்த இடத்துல நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் என்றால் இந்த கவுண்டர் டாப் எங்களுக்கு எல்லா வேலையும் செய்யக்கூடிய மாதிரி நல்ல விட்டு வீசியாக இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்களென்றால் நைட்டில் க்ளீன் பண்ணி வைக்கிற பாத்திரம் என்றாலும் சரி என்ன பொருள் என்றாலும் சரி நான் காலையில் கிச்சனிலாம் எடுத்து வச்சிருவேன். ஏனென்றால் பொருட்களும் சுற்றி இருக்கேக்கில்ல. நாங்கள் இப்போ சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்றால் சமைக்கும் போது அந்த மசாலாக்களோ எண்ணெயோ அதில் படும். அல்லது நாங்கள்
அதை எல்லாத்தையும் விட பார்த்தீங்களென்றால் அதில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை நாங்கள் அடிக்கடி எடுத்து அதை யூஸ் பண்ண வலிக்கிடுவோம். அப்படி என்றைக்கு எங்களுக்கு சிங்கில் வந்து பாத்திரம் வந்து நிறைஞ்சிரும். அப்படி ஒரு நாளுமே செய்யக்கூடாது. இன்றைக்கு இந்த சமையலுக்கு இவ்வளவு பாத்திரம் காணுமெண்டா நாங்கள் அவ்வளவுத்துக்குள்ளேயும் சமைச்சு முடிச்சுட்டு நாங்கள் அதை க்ளீன் பண்ணிடணும். எவ்வளோத்துக்கு நாங்கள் வெளியில் பாத்திரங்களை வைக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு அந்த பாத்திரம் திருப்பி திருப்பி நாங்கள் கைகளால் எங்களுக்கு தெரியாமலே அதை எடுத்துக்கொண்டிருப்போம். நான் இதுக்கு முதல் அதெல்லாம் நான் பட்டு அனுபவித்து தான் நான் இப்போ வந்து கிச்சனில் வந்து சமைக்கும் போது நான் அளவளவான பாத்திரங்களே நான் எடுத்து சமைக்கிறது. ஏனென்றால் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் கூடிச்சுதென்றால் எங்களுக்கு வேலையும் கூடும். அதை விட பாத்திரங்கள் வந்து கழுவுறது எல்லாருக்கும் பிடிக்கும் வேண்டில்லை. பாத்திரங்களை பார்த்தாலே சில பேருக்கு அந்த கிச்சனில் சமையல் வேலையே ஓடாது, அவ்வளவு டென்ஷனாக தான் இருக்கும். இப்போ நான் பொன்னி அரிசி ஊற விட்டுட்டேன் கழுவி. இப்போ இது என்னென்று பார்த்தீங்கன்னா பண்டி இறைச்சியில் வந்து நான் வேட்டைக்கறி வைக்க போகிறேன். அதாவது வெள்ளைக்கறி ஊரில் வந்து அம்மாக்கள் எப்படி வைக்கணுமோ அதை மாதிரி தான் நான் இந்த கறி வைக்க போகிறேன். இந்த கறி வந்து நான் என்னுடைய ரெசிபி சேனலில் நான் நல்ல டீட்டெயில்டாக வந்து நான் அதில் போட்டிருக்கிறேன். என்னுடைய ரெசிபி சேனல் எல்லாருக்கும் தெரியுமென்று நினைக்கிறேன். கூடுதலாக மதன் ராஜினி குக்கிங் சேனல், அதில் வந்து டீட்டெயில்டாக நீங்கள் அந்த ரெசிப்பியை போய் பார்க்கலாம். ஆனால் இதுலேயும் நான் இன்றைக்கு என்னுடைய இந்த சேனலுக்கு வர்ற வியூவர்ஸுக்காக நான் இந்த இறைச்சி கறி எப்படி வைக்கிறேன்ட்டு நான் இதில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ இந்த கறி சமைக்கிறதுக்கு நான் 1 கிலோ பண்டி இறைச்சி எடுத்து அதை வந்து ஆக பெருசும் இல்லாமல் ஆக சின்னனும் இல்லாமல் விரும்பின சைஸில் நீங்கள் வெட்டி எடுத்து கொள்ளலாம். நான் இப்போ வெட்டி நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு நான் அடுப்பில் இது போல் சமைக்கிறதுக்கு நான் இன்றைக்கு ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்துருக்கிறேன். என்னென்ன இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து அடி வந்து நல்ல ஹெவி வாட்டமாக இருக்கிறபடியால் இது எனக்கு அடி பிடிக்காது. இப்போ அதுக்குள்ளே இந்த கழுவி வச்ச பண்டி இறைச்சியை நான் போட்டுட்டேன். ஆனால் அடுப்பு நான் என்ன ஒன் பண்ணல. இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே வெட்டி வச்சுக்கிறேன். உள்ளி, பச்சை மிளகாய், நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை போட்டுக்கொள்ளலாம். இதோடையே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த இறைச்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் கொஞ்சமாக ரம்பையில் சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் நச்சீரம் மிளகுத்தூள் சேர்த்து நல்ல வடிவாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா நான் என்ன அடுப்பு வந்து ஒன் பண்ணல. நான் இதுக்கு எண்ணெய் எதுவும் விடையில, தண்ணி விடையில. இப்போ எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அடுப்பை ஒன் பண்ணி விட போகிறேன். ஒன் பண்ணி விட்டுட்டு நான் இதை இப்படியே மூடி விட போகிறேன். எங்களுக்கு இது நல்லா அவிஞ்சு பார்த்தீங்களென்றால் இந்த இறைச்சியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் எங்களுக்கு வந்திருக்கும். எப்படி இருக்குதுன்ட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கோ, நான் இப்போ திறந்து பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு தண்ணி நிற்கிது பாருங்கோ. நான் எந்த விதமான தண்ணியுமே நான் இதுக்குள்ளே சேர்த்து கொள்ளல. ஆனால் இவ்வளவு தண்ணி இந்த இறைச்சி எங்களுக்கு விட்டிருக்குது. இந்த கறிக்கு வந்து நாங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் இந்த கறி வந்து எங்களுக்கு நல்லா வத்தி வரட்டி வர வேணும். அதுக்காக தண்ணி இதுக்குள்ளே நாங்கள் மேலதிகமாக சேர்த்து கொள்ளக்கூடாது. இப்போ பாருங்கோ, தண்ணியெல்லாம் வற்றி எனக்கு இவ்வளவத்துக்கு வந்துட்டுது. இனித்தான் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இன்னும் கொஞ்சம் நச்சிர மிளகு தூளை நாங்கள் சேர்க்கணும். அப்போ தான் எங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இப்போ கொஞ்சம் அடுப்புக்கு பக்கத்தில் நின்று கொண்டே நாங்கள் இந்த கறியை இதே போல் பிரட்டி எடுத்துக்கொண்டு நிற்கணும். நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு இதே போல் ஒரு 20 நிமிஷம் என்றாலே நாங்கள் இதே போல் நின்று பக்கத்தில் நின்று பக்குவமாக சமைச்சோம்ண்டால் தான் இந்த வேட்டை கறி வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏனெண்டா ஊரில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பண்டி இறைச்சி வந்து எங்களுக்கு அவ்வளவா இந்த இடத்துல வந்து எந்த நாளும் கிடைக்காது. இது வந்து சாதாரணமாக கடைகளில் எல்லா இடங்களும் கிடைக்கக்கூடிய மாதிரி இந்த வளர்ப்பு பண்டி இறைச்சி தான். இப்போ அதை நாங்கள் பக்குவமாக சமைச்சு அந்த எங்களுடைய ஊரில் கிடைக்கக்கூடிய அந்த காட்டு பண்டி இறைச்சி மாதிரி இருக்கணுமெண்டா நாங்கள் இதே போல் அதை பிரட்டி எடுத்தால் மட்டும்தான் அந்த இறைச்சி நல்ல ஒரு ரஃப்பாகவும் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டாகவும் இந்த கறி எங்களுக்கு வரும். இப்படியே பாருங்கோ,
ஒரு 10 நிமிஷமாக நான் இதில் பக்கத்தில் நின்று பிரட்டி விட்டு கொண்டே நிற்கிறேன். இந்த கறி வந்து அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக எனக்கு இருக்குது. அந்த போட்ட பச்சை மிளகாய்ன்ற வாசம் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. அதை விட அந்த மிளகு நச்சீரத்தூள். இப்போ நான் எல்லாத்தையும் பிரட்டி விட்டுட்டு பார்த்தீங்களென்றால் அந்த இறைச்சியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பெல்லாம் எங்களுக்கு வெளியில் வந்துட்டுது. கொழுப்பு வெளியில் வந்தாலே அந்த ஃப்ளேவர் எங்களுக்கு தெரியும். இப்படி இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஒரு 6 நிமிஷம் நான் இப்படி பிரட்டி எடுத்து போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த கறியை நான் இறக்கி கொள்ள போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கோ, இந்த பண்டி இறைச்சி வேட்டைக்கறி வந்து சமைச்சு முடிச்சிட்டேன். பார்க்கவே உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்ட்டு விளங்குது. நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்களும் ஒரு தடவை இந்த பண்டி இறைச்சி வேட்டைக்கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி நீங்களும் வச்சு பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் சமையல் முடிச்சிட்டேன். பண்டி இறைச்சி வேட்டைக்கறி, பொன்னி அரிசி சோறு, கத்தரிக்காய் பால்கறி வச்சுட்டேன். இப்போ நேரம் 11 மணி ஆகிட்டது. எனக்கு ஏதாவது சூடாக குடிக்கணும் மாதிரி இருக்குது. ஏனென்றால் நான் காலமாக 6:30க்கு குடித்தது. இப்போ நான் ரிலாக்ஸாக கொஞ்சம் காஃபி தான் குடிக்க போகிறேன். கொஞ்சமாக என்னுடைய இந்த காஃபி மிஷினில் கொஞ்சமாக காஃபி அடித்து கொண்டு போய் என்னுடைய அந்த ஊஞ்சாலில் இருந்து ரிலாக்ஸாக நான் வீடியோ பார்க்க போகிறேன். நானும் வந்து நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்க்க மாட்டேன். 2 தமிழ் யூடியூப் சேனல் பார்ப்பேன், 2 இங்கிலீஷ் சேனல் பார்ப்பேன், 1 சைனீஸ் சேனல் பார்ப்பேன். அது என்னன்ட்டு நான் பிறகு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து கண்டினியூவாக பார்க்க மாட்டேன். 10 நிமிஷம் வீடியோ தான். 10 நிமிஷம் வீடியோண்டா நான் அதை பார்த்து முடிப்பேன். அல்லது சில வீடியோக்கள் பார்த்தீங்கண்டா 20 நிமிஷம் 30 நிமிஷம் வீடியோண்டா நான் அதை இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு நான் பிறகு கொஞ்சம் லீவாக இருக்கிற டைமில் ஈவினிங் டைம் நான் அதை பார்த்து முடிப்பேன். இன்றைக்கு டியூஸ்டேன்றதால் ஒரு சேனலில் வீடியோ வரும். அது வந்து 30 அல்லது 40 நிமிஷம் வீடியோன்றதால் இப்போ நான் கொஞ்சம் பார்த்துருக்குறேன். இனி நான் ஈவினிங் டைம் அதை பார்த்து முடிப்பேன். இப்போ நான் கிச்சனுக்கு சமையலுக்கு எடுத்து வச்ச எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நான் எடுத்த இந்த பெருஞ்சீரகம், வெந்தயம், மஞ்சள் போத்தல் அதுகள் எல்லாத்தையும் எடுத்து நான் இந்த செல்ஃபில் அடுக்கி விட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருக்குது அதையும் நான் வாஷ் பண்ணி விட்டுட்டேன்னால் எனக்கு இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய வேலையும் முடிஞ்சுது. எப்பயுமே பார்த்தீங்களென்றால் கிச்சனில் நாங்கள் சமையல் முடிச்சிட்டோம் என்றால் உடனே அதை நாங்கள் கழுவாட்டிக்கும் பரவாயில்ல ஒரு 10-20 நிமிஷம் நல்ல வடிவாக ரெஸ்ட் எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி விடலாம். நான் இதில் அந்த பெரிய பாத்திரங்கள் எல்லாம் கழுவி விடுறேன். அந்த சின்ன சின்ன பவுலுகள், கப்புகள் எல்லாத்தையும் நான் மிஷினில் வச்சுட்டேன். அது நைட்டு நான் மிஷின் போடக்குள்ள அந்த மிஷினே எனக்கு எல்லாமே கழுவி தந்துடும். இப்போ எல்லாமே கழுவி எடுத்துட்டேன். இந்த கவுண்டர் டொப்பையும் நல்ல வடிவாக ஈரம் இல்லாமல் துடைச்சி விட போகிறேன். இதோடு எனக்கு இந்த கிச்சனில் என்ன ஒரு வேலை கிடக்குது, நான் மறந்தே போனேன். எனக்கு பரிசில் இருந்து ஹஸ்பண்ட் வரைக்குள்ள மல்லியில் புதினா வாங்கி வந்தது. அப்படியே நான் அந்த சொப்பின் பேக்கில் கட்டினபடியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறேன். நான் என்ன எடுத்தே பார்க்கல அது என்ன சங்கதியண்டா நான் மறந்தே போனேன். இப்போ தான் எனக்கு ஒரு வேலையும் இல்லையென்று சொன்ன பிறகு ஞாபகமே வந்தது. இப்போ அதை நான் க்ளீன் பண்ணி வைக்க வேணும். அதுக்கு முதல் பார்த்தீங்களென்றால் இது புதுசாக வாங்கின இந்த ரோபோ வேக்யூம் தான். இதை வந்து நான் ஒன் பண்ணி வச்சிட்டேன்.
என்னுடைய வேலைகளெல்லாம் முடித்து நான் போகக்கிடையில் எனக்கு ரூமுகள் கோல் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இது வந்து க்ளீன் பண்ணி தந்துடும். கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன தூசுகளை கூட அவ்வளவு பர்ஃபெக்டாக இது வந்து எங்களுக்கு க்ளீன் பண்ணி தெரியுது. க்ளீன் பண்ணி முடிய இது சார்ஜ் இறங்கிட்டுதென்றால் அது தானாகவே போய் அந்த சார்ஜில் போய் அது நிற்கும். அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதில் எங்களுக்கு சார்ஜ் ஏறும். இங்கே பாருங்கோ, இது இப்போ சார்ஜ் இறங்கிட்டுது. இப்போ வந்து தனக்குரிய சார்ஜை தேடி போகுது. இவ்வளோ பர்ஃபெக்டாக போய் நிற்கிதண்டு பாருங்கோ. இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் கொக்கோக்கு கிட்ட வந்தாச்சு. ஏனெண்டா இங்கே காலையிலேருந்து கொஞ்சம் வேலையில் இருந்தபடி அந்த கொக்கோ கிட்ட வரவே இல்லை. பேசாமல் பார்த்து கொண்டு படுத்துருக்கிறாள். அங்கே வந்து கூப்பிட்ட உடனேயுமே மேலே ஏறி வந்து இந்த மணந்து தான் பார்க்குறது தனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வருவோம். ஏனெண்டா கேரட்டும் ஆப்பிளும் வந்து இவளுக்கு அவ்வளவு பிடிக்கும். அதோட சலாட்டும் வந்து அப்படி நல்லா சாப்பிடுவாள். அந்த சத்தம் கேட்டு அந்த கருக்கு முறுக்கண்டு சாப்பிட்ற சாப்பாடுகள் அதிகம் விரும்பி இவள் சாப்பிடுவாள். இங்கே பாருங்கோ, கரெக்டாக கண்ட உடனேயும் எலும்பி நின்று 2 காலில் நின்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறத. இதுகளோடையே எனக்கு பொழுது போயிடும். அதை விட பார்த்திங்கன்னா இந்த கொக்கோவோட விளையாடுறது மட்டுமே இந்த பிள்ளைகள் வந்த பிறகு நான் இதை வெளியில் திறந்து விடுவேன். அவைகளோடையும் கொஞ்சத்துக்கு விளையாடி போட்டு அவள் தானாகவே கூட்டுக்குள்ளே போயிருந்துருவாள். பெருசாக எந்த குழப்படியும் இல்லை. இப்போ கொஞ்சம் பழகினதால் இப்போ ஓகேயாக இருக்குது. இதுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது என்னுடைய ஃபிஷ் டேங்க் தான். இப்போ பாருங்க, இப்போ இதுக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் வேண்டாலும் இருப்பேன். இந்த மீன்கள் எல்லாத்தையும் பார்க்குறது கண்ணுக்கு நல்லமாமன்ட்டு நிறைய டாக்டராக்கள் சொல்லி நான் வீடியோஸ் பார்த்துருக்குறேன். அது உண்மை போய் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மீன்களை பார்த்து கொண்டிருந்தால் எங்களுடைய மைண்டு வந்து அவ்வளவுத்துக்கு ரிலாக்ஸாக இருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். ஏனெண்டா நான் காலை மேலே என்றாலும் சரி அல்லது நைட்டில் என்றாலும் சரி ஒரு 5 நிமிஷம் நான் இதில் இருப்பேன். இந்த மீன்கள் எப்படி போகுது, எப்படி விளையாடுது, சில வேளையில் இந்த மீன்கள் ஒரு லைனாக கூட போகும். அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். சில வேளையில் நாங்கள் கையை இப்படி வைக்கலங்கிற கையுக்கு நேராக கூட வரும். அதை விட சாப்பாடு போட்டுட்டோம்ன்றால் அவ்வளவு ஓடி வந்து எல்லோரும் அடிபட்டு சாப்பிட்றதே அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும் பார்க்க. இங்கே பாருங்க, நிறைய மீன்கள் இருந்தது, எல்லாமே செத்து போயிட்டது. இப்போ கொஞ்சம் மீன் தான் இருக்குது, தெரியலை. இப்போ நேற்று கூட ஒரு மீன் வந்து செத்து போயிட்டு சரியான கவலையாக இருந்தது. ஏன் என்னத்துக்கு சாகுதண்டே எனக்கு தெரியவே இல்லை. இது என்னென்று பார்த்தீங்களென்றால் அந்த ஒரு கேப்சூஸ் தான். இந்த கேப்சூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்கி மவுஸ் மாதிரி எனக்கு அந்த காது அதுவிண்ட அந்த ஷேப்பை பார்க்க எனக்கு அப்படி இருந்தது. அதையும் உங்களோட ஷேர் பண்ணணும் மாதிரி இருந்தது, அதான் காட்டினான். இது இங்கால பார்த்தீங்கன்னா நான் தேமோவில் வந்து என்னுடைய கிச்சனுக்கு தேவையான சில திங்ஸுகள் வந்து எடுத்திருக்கிறேன். என்னோட கிச்சன் வந்து கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணணுமென்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதுக்காகத்தான் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திங்ஸுகள் எல்லாத்தையும் வாங்கி சேர்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் சேர்ந்த பிறகு இந்த கிச்சனை வந்து எப்படி நான் மேக் ஓவர் பண்ணினான் என்ற வீடியோஸ் விரைவில் என்னுடைய இந்த சேனலில் வரும். ஏனென்று பார்த்தீங்களென்றால் இப்போ ஒண்டா போய் நாங்கள் எல்லா திங்ஸுகளையும் எங்களால் வாங்க முடியாது. அதால் அப்பப்போ நான் மலிவாக என்ன போட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த பொருட்களை வாங்கி சேர்க்கிறேன். அது பார்த்தீங்களா மைக்ரோ ஃபைபர் குளோத் சன்ஃப்ளவரில் தான் எல்லாமே நான் வாங்கி ஒரு டீமாகவே நான் இந்த கிச்சனில் வைக்கணுமென்று ஆசைப்பட்டு வாங்கியிருக்கிறேன். அடுத்தது அது வந்து ஏப்ரேருக்கு வைக்கிற பேப்பர். இதுவும் வந்து அந்த கேங்கிங் போட் உண்டு. மற்றது நாங்கள் ஓவனுக்கு பயன்படுத்துகிற அந்த கை க்ளவுஸும் அந்த பிடி துண்டும் தான் இது. அடுத்தது லைட்டோட கூடின அந்த ஃப்ளவர். இதுவும் வந்து அந்த சன்ஃப்ளவரோட அந்த ஒரு பொம்மை மாதிரி பார்க்க நல்லா க்யூட்டாக இருந்தது. அப்போ இதே எடுத்துருக்கிறேன். எல்லாமே சரியான விலை மலிவாக தான் கிடைச்சது, அதால் வாங்கியிருக்கிறேன். இது வந்து ஒரு அந்த டிஷ்யூ ஹோல்டர் தான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து சன்ஃப்ளவர் இதில் ஒட்டி இந்த சன்ஃப்ளவர் மாதிரி இதில் நாங்கள் இருந்ததென்றால் அந்த எல்லாமே அந்த செட்டாக இருக்கேக்க கிச்சன் வந்து அழகாக இருக்குமென்றதுக்காண்டி இப்படி வாங்கியிருக்கிறேன். பார்ப்போம் நான் பிறகு வீடியோவில் இப்படி நான் இதை ஒட்டி என்ன செய்கிறேன்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுவேன். இது இங்கால பார்த்தீங்களென்றால் இது வந்து அந்த ஒரு இந்த பால் டேங்க் மாதிரி எனக்கு நெடுக இது வாங்கணுமென்று ஆசைப்பட்டது. அவ்வளோ ஒரு விலை மலிவாக கிடைச்சபடியாக நான் இதை வாங்கியிருக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் தான். அல்லது கிச்சனுக்குள்ள நாங்கள் இந்த எங்களுடைய அந்த
ஸ்பூனுகள், விஸ்குகள், ப்ரஷ்ஷுகள் அது கூட வைக்கலாம். அதுக்கும் நல்ல ஒரு க்யூட்டாக இருக்கும். இதுக்கும் நான் இப்போ வாங்கியிருக்கிறேன். பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இது இருக்குது. இது பார்த்தீங்களென்றால் நான் அந்த கிச்சனுக்கு விரிக்கக்கூடிய மெட் தான் வந்து 2 மெட் வேண்டியிருக்கிறேன். இந்த 2 மெட்டும் பார்க்க நல்ல அவ்வளோ ஒரு அழகு. அதை விட இது வந்து மிஷினில் போட்டு நாங்கள் இதை துவைச்சு யூஸ் பண்ணலாம், எதுக்குமே ஆகாது. இது வந்து பெயிண்டால் பிரிண்ட் எடுத்துருக்கேன்னுச்சுன்னா, ஆனால் அப்படி இல்லை. இது வந்து உரிகிறதுக்கு வாய்ப்பில்லை. எனக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் இது நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சது. இதில் ஒரு சின்ன மெட்டும் வாங்கியிருக்கிறேன். இன்னொன்று கொஞ்சம் நீளம் 120 சென்டிமீட்டர் நினைக்கிறேன், அதுக்கும் வாங்கியிருக்கிறேன். இதையும் நான் கிச்சன் அந்த மேக் ஒரு வீடியோவில் என்ன செய்கிறேன், எவ்வளோத்துக்கு நான் போடுறேன்ன்றதை பார்ப்பீங்க. ஓகே, இப்போ வந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ இந்த ஃப்ளவர் வாசுக்குள்ளே இதை கொண்டு வந்து வைக்கணும் வேற ஃபோன் வந்துட்டுது. அப்போ அதை பேசிட்டும் வந்துட்டேன். பாருங்க, இது என்னுடைய பின்னுக்கு கார்டனில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவரை தான். இது வந்து காஞ்சிட்டுது எல்லாமே சுத்தமாக. அது மரத்துலேயே காஞ்சபடியே இருந்தது. நான் இதை கட் பண்ணி கொண்டு வந்து பாருங்க இதே போல் வச்சுருக்கிறேன். இது வந்து என்னுடைய டைனிங் டேபிளில் வைக்க போகிறேன். சில பேர் யோசிப்பீங்கள், என்னடா ஃப்ரெஷ்ஷாக தானே கொண்டு வந்து பூவெல்லாம் டைனிங் டேபிளில் கிச்சனில் வைக்கிறது, என்ன இது காஞ்ச பூ வைக்கிறாண்டு. ஃப்ரெஷ்ஷாக வைக்கிற பூ பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 வீக்குக்கு இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளவர் வந்து எங்களுக்கு 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கும் இது அப்படியே இருக்கும். அதால் பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி கடைக்கு போக மட்டும் இல்லை, போனால் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் இது கூட எனக்கு நல்லா இருக்குமென்று தோணிச்சுது. அதால் நான் இதை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் நான் சாப்பிட்றேன், ஏனெண்டா பசிக்குது. விடியோலும்பி வீடியோ செய்து எல்லாருக்குமே தெரியும் வீடியோஸ் வந்து செய்கிறது இவ்வளவு கஷ்டமண்டு. ஒரு 10 நிமிஷம் வீடியோவுக்கு நாங்கள் 2-3 ஹவர் நின்று மினக்கட்டு தான் இந்த வீடியோஸ் வந்து செய்வோம். ஆனால் நாங்கள் வீடியோஸை செய்து நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டோம்ண்டால் எங்களுக்கு நிறைய பேர் வந்து உடனே பார்க்க போகிறதும் இல்லை. அதில் வந்து எங்களுக்கு நல்ல கொமெண்ட்ஸ் வந்து வரப்போகிறதும் இல்லை. நிறைய பேர் நிறைய விதமான தேவையில்லாத கொமெண்ட்ஸுகளும் தான் பண்ணுவினும், ஒன்றுமே செய்யலாது. இது விருப்பப்பட்டு செய்யணுமென்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம், செய்தே தான் ஆகணும். ஏனெண்டா என்னுடைய வீடியோவை பார்க்குற ஒரு 50-100 பேருக்காகது நான் நல்ல வீடியோஸ் போடணுமென்று ஆசைப்பட்டு தான் நான் இதை செய்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் எடுத்து நல்ல வடிவாக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி போட்டு இதை ஒரு அலுமினியம் பொயிலில் வந்து சுற்றி போட்டு வைக்க போகிறேன். சுற்றி போட்டு ஒரு துணி பேக் கொண்டு நான் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி என்னுடைய வீடியோஸில் நான் காட்டியிருக்கிறேன். அதுவும் வந்து நான் தேமோவில் கொமாண்ட் பண்ணி எடுத்த பேக் தான். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு வைக்க அது வந்து எனக்கு நிறைய நாளுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே வருகுது. அதால் பாருங்கள், இந்த கொத்தமல்லி புதினாவையும் நான் இப்படியே தான் வைக்க போகிறேன். எல்லாருக்கும் தெரியும் கொத்தமல்லியும் ஒரு 1 வீக்கோடையே எல்லாம் பழுத்து எல்லாமே அணியாமல் போயிடும். ஆனால் இது வந்து நான் இப்படி வைக்கிறதால எனக்கு ஒரு 2 கிழமைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இது கிடைக்கிது. கொத்தமல்லி பெருசாக வந்து ஒன்றுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏனெண்டா ரெசத்துக்கும் மற்றது பட்டர் சிக்கன் அப்படியான இதுகள் செய்யக்கையும் இது வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்காக நான் அப்பப்போ வீட்டில் வேண்டி வைக்கிறது. இப்போ டைம் பார்த்தீங்களென்றால் 4:45 ஆயிட்டுது. சிரோனாவை நான் கொன்சவத்துவாருக்கு இங்கே வந்து டான்ஸுக்கு நான் அவள் கொண்டு போகிறேன்னா இப்போ அவள் டான்ஸுக்கு கொண்டை விட போகிறேன். இப்போ இது எங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் தான். அப்போ அதில் கொண்டே அவள் இறக்கி போட்டு அடுத்தது மகனை வந்து பாஸ்கெட் பாலுக்கு ட்ரைனிங்கு கொண்டு போகணும். இப்போ அவரையும் கொண்டே விட போகிறேன். அவரை கொண்டே விட்டுட்டு நான் வந்துட்டேன் என்றால் அவர் திருப்பி அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுகளோட ட்ராம் எடுத்து வீட்டை வந்துடுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல தான் என்னுடைய இந்திய டே போனது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.